ஒரு தொழிலாளியாவே இந்த கடையை வந்து டெவலப் பண்றதுக்கு நீங்க என்ன கண்டிப்பா மாதிரி நம்மளால முடிஞ்ச உழைப்ப கண்டிப்பா கொடுப்போம். ஏன்னா கடை டெவலப் ஆகிறதுக்கோ ஓனர் நல்லா இருக்கிறதுக்கோ அதை நாங்க செய்வோம். சூப்பர்ண்ணா. இந்த ஒரு மனசே வந்து பெரிய இதுதான். இப்போ இதை இன்னும் ஃபாஸ்ட் ஆக்கிறதுக்கு நான் வந்து ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போனா, சொல்லுங்க. நீங்க ஒரு டீம் மாஸ்டரா இந்த கடையை டெவலப் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உங்க கஸ்டமர் கூட என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றீங்க. கஸ்டமரே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகும். அதை நீங்க கரெக்டா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, இப்ப நான் வரேன் அப்படின்னா எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உடனே அவருக்கு தேவையானதை உடனே கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கதான் ரெகுலரா கூட்டு வருவேன். அந்த நிச்சயமா. மாதிரி வரும்போது என்னன்னா 10 பேர் வர இடத்துல 100 பேர் வரதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கும். இருக்கு. நீங்க வந்து ஒவ்வொருத்தரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உனக்கு இதானே பிடிக்கும் நீங்க முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அவங்க இன்னும் வந்து நீங்க அவங்களை அக்கறையா எடுத்துக்கிறீங்கன்னு நினைச்சு நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா அப்படிதான், அதுதான் செய்வோம். கஸ்டமரை கவர் பண்றது எங்களோட வேலை தான். ஓகே. ரெண்டாவது தரமா கொடுக்கறது எங்களோட வேலை தான். சூப்பர். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கண்டிப்பா. ஓகே.